ஸோ ஹாய் ஆல், திஸ் இஸ் யர் ஆண்டனி, லைக் ஃப்ரம் கேமிங் வித் ஆண்டனி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் பீக்கான ஒரு ஹேம்போரியஸோட அந்த ஸ்டோரியாக இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் 3.4 ஆக்சுவலி. ஸோ அந்த 3.4ல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய விஷயத்தையே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் இந்த கேமர்ஸ் இதை கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கவங்க இது வரைக்கும் நம்ம ஸ்டோரி கேட்டிருக்கோம்ல, நம்மளே கெஸ் பண்ணாத முடியாத அளவுக்கு ஒரு இதை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இதுவாக இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஃபைனான் தான் மெயின் கேரக்டரே. ஸோ ஃபைனான்ஸ் த ஹீரோ. அந்த ஃபைனான் தான் நம்ம தான் ஹீரோ. லைக் ட்ரையல் பிளேஸ் தான் ஹீரோ, பட் இந்த ஆஃபரை பொறுத்தவரை ஃபைனான் தான் ஹீரோ. இந்த ஃபைனான் ஃபுல் இதுவுமே இந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க மெயினாக பார்க்க போனால். ஸோ அதெல்லாம் வந்து இன்னொருத்தரையும் லைகஸ்னு ஒருத்தன் இருக்கான். அவனை வந்து ஸ்கெப்டிக்கலாகவே காமிச்சிருப்பாங்க கொஞ்சம். லைக் வந்து அடிக்கடி வந்து ஒரு 3.2க்கு மேலேருந்து வர ஆரம்பிச்சிருப்பான் அந்த லைகஸ்ங்கிறவன். ஸோ அவனையும் வந்து கொஞ்சம் இதுவாக காமிச்சிருப்பாங்க. ஏன் அந்த லைகஸ் காட்டுறாங்க, எதனால் வந்து இந்த இடத்துல எப்படி நடக்குது அப்படிங்கிறதே வந்து லைக் வந்து ஸ்டோரி போக போக நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் போதே கொஞ்சம் கட் சீனுங்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். லைகஸ் கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். லைகஸ் வந்து நம்ம 2 பேரையும் யார் நம்ம இவனையும் நம்ம ட்ரையல் பிளேசரையும் அந்த பைனானையும் வந்து அந்த லைக் வந்து அந்த இடம் நம்ம வந்து கோர் ஃப்ளேமை வந்து சப்மிட் பண்ணுற இடத்துல வந்து வெல்கம் பண்ணுவார். சரி, ஓகே, வெல்கம் தானே பண்ணுறான், நம்ம போய் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம சப்மிட் பண்ணுறதுலேருந்து தான் இந்த இதோட இதுங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? எஸ். ஸோ நான் ஆஸ் ஐ செட் லைக் வந்து நம்ம வந்து அந்த ஃபைனல் பீஸ் அந்த வேர்ல்டு பேரிங் டைட்டனோட அந்த கோர் ஃப்ளேமை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்மோஸ்ட் போயிடுவோம். அப்படி லைக் வந்து ஃபைனான் தான் வந்து அந்த வேர்ல்டு பேரிங் டைட்டனோட அந்த லாஸ்ட்டு கோர் ஃப்ளேமை வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போவாங்க. சப்மிட் பண்ணுற அந்த சுச்சுவேஷனில் ஒரு பாஸ். என்ன நடக்குது, எதனால் இந்த பாஸ் வருது அப்படின்னு பார்த்தா லைகஸ் பேச ஆரம்பிச்சிருவான். யாரா இவன், லைகஸ் வந்து எப்படி பாஸ் பண்ணி எப்படி இவனால் பேச முடியுதுங்கிற ஒரு டவுட்டில் நம்ம ஸ்டோரி நாங்கள் கேம் ப்ளே பண்ணுறவங்களே இருப்போம். ஸோ அப்போ தான் அலோவ் பண்ணுவான். அப்போ தான் வந்து ஒரு விஷயத்த பெருசாக அந்த லைகஸ்ங்கிறவன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, நீங்கள் இந்த இவ்வளோ நாளாக நீ வந்து இந்த நம்மக்கிட்ட ட்ரையல் பிளேசர்கிட்ட சொல்லுவான், இவ்வளோ நாளாக நீ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, லைக் வந்து இந்த ஃப்ளேம் சேஸ் ஜேர்னிங்கிறது பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இந்த ஃப்ளேம் சேஸ் ஜேர்னி, இந்த உலகம் எல்லாமே வந்து ஒரு ஸ்டிமுலேட்டட் யூனிவர்ஸ். ஸ்டிமுலேட்டட் யூனிவர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்டு ஒரு கேம் மாதிரி. சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம உலகத்தில் வந்து ஒரு கேம் விளாட்றோம் இல்லைங்களா, அந்த கேமில் ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து அந்த வேர்ல்டில் அந்த ஹேம்ஃபோரியஸ் உலகமே அந்த உலகம்தான். ஒரு க்ரியேட் பண்ண ஒரு மெக்கானிக்கல் அதில் வாழ்ந்த அந்த கிரைசோசர்ஸ் யாருமே உண்மை கிடையாது. ஓகேவா, யாருமே உண்மை இல்லை, யாருமே எதுவுமே இல்லை. ஆக்சுவலி பார்க்க போனால் அது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மிஷின். அதை வந்து எப்படி உருவாக்கியிருப்பார்னா, ஒரு கதை இருக்குது. ரூபர்ட் தர்ன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து லைக் வந்து ஒரு மெக்கானிக்கல் கலந்த ஒரு மனுஷன். மெக்கானிக்கல் தான், மனுஷன் கிடையாது, மெக்கானிக் தான். அது ஒரு ரோபோட் தான். ஒரு தன்னிச்சையாக எங்கள் கூட ஒரு ரோபோட். அந்த ரோபோட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த உலகத்தில் மக்களே இருக்கக்கூடாது, மொத்த மக்களையும் அழிச்சிட்டு ரோபோட் மட்டும் தான் வாழணும்னு சொல்லி ஒரு பெரிய போரே நடத்திருப்பாரு லைக் அந்த மனுஷன். ஓகேவா, அந்த மனுஷன் கிரியேட் பண்ண ஒரு செப்டர். ஓகேங்களா, அதை கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த செப்டர் வந்து வச்சு இந்த ஒரு பிளேஸை வந்து உருவாக்கியிருப்பாங்க. எதுக்கு உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அயன் டூம். அந்த அயன் டூம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ட் ராவேஜர்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நான் என்னோடய ஸ்டோரியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், த இயன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் கூட ஒன் ஆஃப் த பான், ஒன் ஆஃப் த ஜென்ரல், ஒன் ஆஃப் த எமினேட்டர்னே சொல்லலாம் இந்த அயன் டூம். இந்த அயன் டூமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நான் முன்னாடியே வந்து ஃபேண்டலியை வந்து அறிமுகப்படுத்துவேன். ஃபேண்டலியை இன்னர் அட்டாக் பண்ணி லைக் மைண்டு மேனிப்புலேஷன் பண்ணி அட்டாக் பண்ணுற ஒரு லைக் வந்து லார்ட் ராவேஜர்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த அயன் டூம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷன் இருக்கான், அதை டெக்னிக்கல் வைஸ் அட்டாக் பண்ணுற ஒரு கேரக்டர்.
லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேர்ல்டே இருக்கட்டும், நம்ம வேர்ல்டு எவ்வளோ டெக்னிக்கலான விஷயம் இருக்குது, எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர், ஃபோனு, லேப்டாப்பு, லைக் வந்து டிவி, அது இதுன்னு எல்லாமே இருக்குது இல்லைங்களா. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஏஐ மூலிமா கண்ட்ரோல் பண்ணி அதை நம்ம மேலே திருப்பி வச்சு லைக் வந்து ஒரு டெக்னிக்கல் டிசாஸ்டர் உருவாக்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லார்ட் ராவேஜர், அந்த மாதிரி அட்டாக் பண்ணுற ஒரு லார்ட் ராவேஜர் தான் இந்த அயன் 2. ஓகேங்களா. இந்த அயன் 2 வந்து ஏன் வந்து இந்த இங்கே உருவாகிற அந்த பவர் சோர்ஸை வச்சு இந்த ஃப்ளேம் சேசிங் ஜேர்னியை வச்சு ஏன் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான்னா, இவனுக்கு லைக் வந்து இயான் ஆஃப் லைக் வந்து ரெவல்யூஷனை வந்து அழிக்கணும். அது இயான் ஆஃப் ரெவல்யூஷனோட நேம் என்னன்னா நியூஸ். இந்த நியூஸை வந்து அந்த இயானை கொல்லணும். லைக் யாரை வச்சுன்னா இந்த அயன் 2 வச்சு கொல்லணும். அது இந்த ஒரு ரீசன்னால் லைக் வந்து இந்த லைக் வந்து ஓவர்சியராக, லைக் வந்து இந்த லைகஸ் வந்து ஒரு ஓவர்சியராகவும் ஒரு வாட்சராகவும் இந்த இடத்துல செயல்பட்டுருப்பார். அந்த இவனை வந்து அழிக்கணும்னு சொல்லி இயானை வந்து அழிக்கணும். அந்த இயான் வந்து எப்படின்னா வந்து ஒரு மேன்மேட் சூப்பர் ஏஐ கம்ப்யூட்டர் தான் அந்த இயான். அதுவும் வந்து ஒரு மிஷின் தான். ஓகேங்களா. அந்த இயானும் ஒரு மிஷின் தான், ஒரு மேன்மேட் சூப்பர் கம்ப்யூட்டர் தான் அந்த இயான். சூப்பர் கம்ப்யூட்டர் தட் கேன் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் இட் செல்ஃப் அண்ட் தட் கேன் சால்வ் த வேர்ல்ட் மிஸ்ட்ரிஸ். அதாவது அதோட வேர்ல்ட் மிஸ்ட்ரிஸும் சால்வ் பண்ண முடியும், ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். எல்லா வகையான இதுக்கும் அதுக்கேட்டியே ஆன்சர் இருக்கும். லைக் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏஐ மெத்தட், சாட்ஜிபிட்டியாக இருக்கட்டும், பெர்ப்ளெக்ஸிட்டியாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், ஆனால் அதுங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் அந்த ஒரு இதுக்கு வந்து லிமிட்ஸே கிடையாது. வேர்ல்டு மிஸ்ட்ரிஸ் லைக் வந்து இந்த வேர்ல்டு உருவானதுலேருந்து அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன மிஸ்ட்ரிஸ் எப்படி பெர்மிட் வந்து தெரிஞ்சா கேட்டால் கூட இந்த சொல்லிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஏஐ தான் வந்து இந்த வந்து அந்த இயான்ங்கிறது. அப்போனா ஒரு மேன்மேட் ஆப்ஜெக்டை இயானோட வந்து அடைஞ்சிருக்குங்கிறத லைக் வந்து நமக்கு தெரியுது இப்போது. ஸோ இந்த ஒரு இது வந்து அழியணும், இந்த ஒரு விஷயம் வந்து அழிஞ்சே ஆகணும்னு சொல்லி வந்து லைக் வந்து இந்த லைகஸ் வந்து இந்த ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணி போயிட்டுருக்கோம். இதில் என்ன நடந்திருக்குன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளேம் சேசிங் ஜேர்னி லைக் வந்து இந்த ஃபைனான் இவங்கெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொன்றா காமிப்பான். லைக் யாருன்னா லைகஸ் வந்து ஒவ்வொன்றா காமிப்பான். என்ன காமிப்பான்னா, ஒரு இதுக்கு முன்னாடி வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளேம் சேஸ் ஜேர்னி நீ நினச்சிட்ருக்கியா, இது ஃபஸ்ட்டு ஃப்ளேம் சேசிங் ஜேர்னி கிடையாது. இதுக்கு முன்னாடி 33 மில்லியன், அதாவது நான் வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன், 33,550,336 லைக் வந்து 33 மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது நடந்திருக்கு. இதில் சொல்லலாம், இந்தியன் ருபீஸ் படி சொல்லணும்னா 3,55,50,336 சைக்கிள் நடந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி ஃப்ளேம் சேசிங் ஜேர்னி வந்து 3,35,00,000 டைமுக்கு மேலே நடந்திருக்கு. அதாவது லைக் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளேம் சேசிங்கும் ஜேர்னியும் நம்மக்கிட்ட காட்டுவாங்க. அதில் ஃபைனான் இருப்பாங்க, எல்லா கிரைசோஸும் இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஒரு ஸ்பெஷல் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் பேர் நமக்கு தெரியாது, ஆனால் லேட்டராக நமக்கு தெரிய வரும். அந்த கேரக்டர் பேர் சைரின். நான் இப்போவே சொல்லிடுறேன், சைரின். ஸோ அந்த கேரக்டருக்கும் இருந்திருக்கும். அந்த கேரக்டர் நம்ம மீட் பண்ணியிருக்க மாட்டோம் இந்த கரண்ட் ஸ்டோரியில். என்ன நடந்திருக்குன்னா, ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வந்து அந்த ஃப்ளேம் சேஸ் ஜேர்னியை முடிக்கிற அந்த சுச்சுவேஷனில் இந்த லைகஸ் அவங்க முன்னாடி தோன்றி என்ன சொல்லிடுவான்னா, நீங்கள் வந்து லைக் வந்து நீங்கள் இந்த டார்க் டைடோ அந்த பிளாக் டைடெல்லாம் அடிக்கணும்னு சொல்லி தான் இது பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து நீங்கள்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் மேடான ஒரு ப்ரோக்ராம். நீங்கள் இப்போ வந்து இந்த கோர் ஃப்ரேம் இங்கே செட் பண்ணிட்டீங்கன்னா என்னோட அயன் 2 வந்து உயிர் தெளிந்து லைக் வந்து திருப்பி வந்து க்ரியேட் ஆகி அந்த அயான் ஆஃப் வந்து ரெவல்யூஷனை வந்து அழிக்க வந்து கிளம்பிடுவான். ஸோ இதுதான் உங்களோட கோலே அப்படிங்கிறது சொல்லி இவன் சொல்லிடுவான். அந்த 2 பேர்கிட்ட இவன் சொல்லாமல் இருந்தால் கூட ஓகே சொல்லிடுவான். சொன்ன உடனே எங்களால் வந்து நாங்கள் வந்து லைக் வந்து உன்னோட பேச்செல்லாம் கேட்டு நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம். ஓகே லைக் வந்து இயானுங்கிறது வந்து ஒருத்தங்க தான் இருக்காங்களா, அதாவது இயானுங்கிறது டிஸ்ட்ரக்ஷன் இயான் தானா, இல்லை வந்து லைக் வந்து எரடேஷன் இயான் தானா, வேறு யாரும் இயான் இருப்பாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அதாவது நாங்களும் வந்து ஈவன் தோ நாங்கள் வந்து ஒரு சிமுலேட்டட் யூனிவர்ஸில் இதுவாக இருந்தாலும் எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன், லைக் உன்னை நான் வந்து ஜெயிக்க விட மாட்டேன். லைக் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வந்து உன்னை ஜெயிக்க விடாமல் நாங்கள் இந்த ஃப்ளேம் சேஸ் ஜேர்னியை கண்டினியூஸாக நடத்திக்கிட்டே இருப்போம்னு சொல்லி ஃபைனானும் அந்த சைரனும் முடிவு பண்ணி, இந்த சைரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைம் டைட்டனோட ஒரு டெமிகாட். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணிடுன்னா ஒவ்வொரு ஃப்ளேம் சேஸிங் எண்ட் ஆகும் போதோ இதை வந்து அவள் இறந்து, அதாவது சைரின் இறந்து அந்த இடத்துல டைம் ஸ்டாப் பண்ணி திருப்பியும் வந்து ரீவைண்ட் பண்ணி விட்ருவாங்க. ரீவைண்ட் பண்ணிடுவாங்கன்னா திருப்பியும் அந்த இது வந்து திருப்பி நடக்கிற மாதிரி
ஸ்டார்டிங்லேருந்து திருப்பி நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்டு போயிடுவாங்க. லைக் வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்டு போயிடுவாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு லைக் வந்து இதுவாக இருக்கும். இந்த ஃபைனான் வந்து அவரோட உண்மையான பேர் வந்து கேஸ்லானா அப்படின்னு மென்ஷன் பண்ணி கெவின் கேஸ்லானா. ஸோ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா அந்த 33 லட்சம் தடவையும் வந்து 3,33,00,000 டைமும் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுவார்னா இது தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்பார். அந்த கோர் ஃப்ளேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே போகாமல் லைக் வந்து இதுக்குள்ளே போகாமல் காப்பாற்றிட்டு இருப்பார். இப்போ நான் சொல்கிறேன் லைக் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறேன், இதை வந்து கண்டினியூ ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கிறது லைக் வந்து லைகர்ஸ் வந்து ரிவீல் பண்ணும்போது நமக்கே வந்து ஷாக் ஆயிடும். லைக் வந்து என்னடா இது லைக் வந்து ஸோ வந்து இந்த வேர்ல்டு ஒரு உண்மையான வேர்ல்டு நம்ம வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது நான் இதெல்லாம் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஃப்ளேம் டிரைவர் வந்துடுவார். என்னடா இவன் திருப்பி வந்துட்டானா அந்த ஃப்ளேம் டிரைவர், இவனை விட சண்டை போடணுமே, இவன் கூட வந்து லைக் இது பண்ணணுமேன்னு சொல்லி இவன் வேறு வந்து அந்த கோர்ஸ் நம்ம தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி இவன் கூட ஒரு சண்டைங்கிறது நடக்கும். சண்டையில் ஆல்மோஸ்ட் வந்து அவன் போட்டிருக்க மாஸ்க் இருக்கு இல்லைங்களா, அந்த மாஸ்க்கை நம்ம வந்து அழிச்சிருவோம். அப்படி அழிக்கும் போது தான் தெரியும் ஃபைனானும் இந்த ஃப்ளேம் ரீவரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா, ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ தான் தெரிய வரும் இந்த ஃப்ளேம் ரீவர் தான் வந்து பாஸ்ட்லேருந்து லைக் வந்து இப்போ வரைக்குமே அந்த கண்டினியூஸாக அந்த லைக் வந்து இதை வந்து உருவாக்கிட்டுருக்கவங்க, அந்த ஃப்ளேம் செஸ் ஜேர்னியை வந்து கண்டினியூவாக நடத்துகிறவங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த உண்மையெல்லாம் ஃபைனானுக்கும் தெரிய வந்து இந்த ஃப்ளேம் ரீவர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட பவரை வந்து லைக் வந்து இதுக்கு மேலே உனக்கு உண்மை தெரியணும், இதை வந்து நீ இந்த பவர்லாம் நீ எடுத்துக்கோ, அவங்க முன்னாடி பவ் பண்ணாத, நீ தான் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேம் சேஸ் ஜேர்னியை நடத்தணும். லைக் வந்து எல்லாருமே வந்து லைக் வந்து எல்லாருக்கும் வாழ்கிற ஒரு சான்ஸ் இருக்குது, எல்லாரோட விஷயம் நீ ஃபுல்ஃபில் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து அவரோட பவரை, யாரோட பவர் தான் வந்து அந்த கேஸ்லானா லைக் வந்து இது வரைக்கும் வந்து சேஸ் ஜேர்னியை நடத்திட்டு இருந்த ஃப்ளேம் ரீவரோட பவருங்கிறது பார்த்திங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 33 மில்லியன் டைம் வந்து அந்த ஃப்ளேமு இந்த கோர் ஃப்ளேம்ஸ் எல்லாம் அவருக்குள்ளே பாடியில் வாங்கி ஆல்மோஸ்ட் வந்து லைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடியே டோன் ஆகிற அளவுக்கு வந்து அந்த ஒரு இதில் இருப்பார். அப்போ தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நடக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஹி லுக்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, அந்த இயான் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இருப்பார் பார்த்திங்களா நெனோக், அந்தளவுக்கு வந்து ஒரு லுக் இருக்கும், அந்த லுக்கு ஒரு லுக் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இயான் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட கேஸுங்கிறது இவர் மேலே நமக்கு, அதாவது இவர் மேலேனா இந்த கெவின் கேஸ்லானா மேலே வந்து விழுகும். அப்படியே ஒரு டோட்டல் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாஸ்ட்டுங்கிறது ஞாபகம் வரும். லைக் வந்து சைரினாக இருக்கட்டும், மயிரே இருக்கட்டும், எல்லாத்தோட பாஸ்ட் லைக் வந்து ஞாபகம் வரும். இது வரைக்கும் வந்து லைக் வந்து நடந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக ரொம்ப இதுவாக ஞாபகம் வந்து இவங்க தான் சைரின். ஓகே, இவங்க விஷயம்லாம் நல்லா தொடர்ந்து ஞாபகம் வந்து அப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நடக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இட் இஸ் லிட்ரலி வந்து டூ குட், தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து லிட்ரலி டூ குட். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்களே பார்ப்பீங்க. யா, நான் இதுக்கு இன்டர்ப்ட் பண்ணிட்டு யா இதோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்சுவலி so he'll be looking like a real god actually. ஸோ லைக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கேஸ்லானா கிட்ட இருந்து நம்ம ஃபைனான் வந்து பவர் எடுக்கிறதுக்காக அவரை இது பண்ணிடுவார். இதுக்கப்புறம் வந்து ஒரு கட் சீனுங்கிறது நடக்கும். ஓகேங்களா, அந்த கட் சீன் அப்போது நான் மியூசிக்கோட தான் அந்த கட் சீனுங்கிறத நான் போட போகிறேன். நான் எதுவுமே பேச போகிறதில்ல. அந்த கட் சீனை பாருங்கள். இந்த வீடியோ எண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் பண்ணுறேன். எஸ், ஸோ த நெனோக் ஓட கேஸ், யா நான் சொன்ன மாதிரியே எஸ் நடந்துருச்சா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய கேம் கேப்சரையும் நான் வந்து மைனஸ் பண்ண போகிறேன். என்னோடய இதுவே இல்லாமல் நீங்கள் இன்டரப்டாக அதை பார்க்கணுன்னு சொல்லி நான் இந்த இது இதை பண்ணிடுறேன். யா, ஸோ என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும் மோஸ்ட்லி. லிட்ரலி சொல்கிறேன், லைக் வந்து இந்த சுச்சுவேஷனில் ஃபைனான் வில் பி ஓவர் பவர்டு, லைக் ஒரு ஓவர் பவர்டு கேரக்டராக வந்து இது பண்ணியிருப்பாங்க, போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த சைக்கிளோட லாஸ்ட் அந்த இது. ஓகேங்களா, ஸோ லிட்ரலி வந்து இப்போ தான் இதுக்கு மேலே தான் அந்த கட்சிங்கிறது வரப்போகுது. நீங்கள் பாருங்கள், நான் அமைதியாக இருக்கேன். யா,
you destruction! Losing control, I'm ready for a battle. Wake a shadow, blood on my soul. Burning it all. Heavens, let them fall. Bitter executed, plastic crumbling away. They got some broken faces, devil racing, searching for fate. Crushing it, shadows watch them crawl. Learning from my isolation, watch it burn. Ain't got no hesitation. Watch it burn. We're falling higher. Watch it The glass that shattered, reaching through the darkness. Voices trailing fires, the echo of desires. A world of silence, sounds of desperation. Phantoms in the shadow, tear it down, embrace the detonation. Burn out, craving our damn creation. Breaking a chain, I'm reaching for you. My wish? My wish is to fulfill everyone else's wishes. If I can't fulfill them, then send them on to tomorrow. Now, let's turn to the next page. A page that exists because of you. Is this a meeting ordained by fate? Or a long overdue reunion? ஸோ இந்த கட்சீனும் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் நடந்த விஷயமும் பார்த்துருப்பீங்க. நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைக் நான் சொல்லியிருப்பேன்ல, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு கம்ப்யூட்டர் மேட், லைக் ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கேரக்டர்லேருந்து ஒரு கேரக்டர் மட்டும் அவுட் ஆஃப் வெஞ்சன்ஸ், லைக் இவ்வளோ வாட்டி 33 மில்லியன்கிறது சும்மா 1-2 கிடையாது, 33 மில்லியன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த ஃபைனான் கேரக்டர், அதாவது கேஸ்லனா கேரக்டர்
அவ்வளோ சஃபரிங்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கொன்று எல்லாரையும் கொன்று தான் வந்து அந்த கோர் ஃப்ளேமே எடுத்திருப்பான். சும்மாலாம் அந்த கோர் ஃப்ளேம் வந்து கிடச்சிருக்காது. லிட்ரலி வந்து ப்ளே பண்ணும் போது ஈச் தடவை வந்து நம்ம வந்து ஒரு கிரைசோஸ் ஹேரை வந்து சந்தித்து அந்த கிரைசோஸ் ஹேர்ஸை வந்து சாவடிக்கணும், லைக் வந்து டிஃபீட் பண்ணி அந்த கோர் ஃப்ளேமை எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கேம் பிளேயில். ஸோ அந்த கட்சீனில் அந்த அளவுக்கு இருக்காது. கேம் பிளே பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கிரைசோஸ் ஹேர்ஸ் நம்ம தவிர்த்துச்சு அந்த கிரைசோஸ் ஹேர் கூட நம்ம சண்டை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு எதுவும் எடுத்திருக்கோம். சண்டையை போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கோர் ஃப்ளேமே எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் அந்தளவுக்கு ஒரு சஃபரிங்கிறது இருக்கும். அது சஃபரிங்க்கு யார் காரணம்? ஆப்வியஸ்லி டிஸ்ட்ரக்ஷன், தி ஏன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அந்த ஏனோட பானாக இருக்க வந்து இந்த எமினேட்டராக இருக்க வந்து இந்த அயன் டூம் எல்லாருமே தான் காரணம். ஓகேங்களா? அந்த ஒரு ரீசன்னால வந்து என்ன பண்ணிடுவான் இந்த ஃபைனான், அவனுக்கு இருக்க பிளேஸ்க்கே போயிடுவான். லைக் வந்து அவனுக்கு இருக்க பிளேஸ்க்கே போய் அந்த கம்ப்யூட்டர்லேருந்தே வெளியே வந்துடும் அந்த கேரக்டர். லிட்ரலி அந்த கம்ப்யூட்டர்லேருந்து வெளியே வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கும் போது திடீர்னு இந்த ஸ்க்ரீனை உடச்சிட்டு அதுலேருந்து ப்ளே பண்ணுற ஒரு கேரக்டர் நம்மளை வந்து ஒரு ஸ்க்ராட்ச் பண்ண எப்படி இருக்கும் நமக்கு? ஸோ அதுதான் ஆக்சுவலி. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வெளியே வந்து ஆன்டி மேட்டர் லீஜன் கூட ஒரு சண்டைங்கிறது நடக்கும், பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த இதை பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் அதில் வந்து ஒரு எமினேட்டர், அந்த எமினேட்டர் வந்து பேர் கரெக்டாக தெரில, ஈஸானா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எமினேட்டர். அந்த கம்ப்யூட்டரே வந்து அதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான எமினேட்டர். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த காஸ்டியூமில் ஒரு கத்தி வாங்கி வச்சுட்டு வந்தாங்கல்ல, அந்த எமினேட்டர் ரொம்ப அந்த லார்ட் ரேவேஜர் ரொம்ப பவர்ஃபுல்லான லார்ட் ரேவேஜர். ஒரு குறிப்பு இருக்குது, அந்த ஒரு லார்ட் ரேவேஜர் வந்தால் நீங்கள் பிளஸ்டுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஒரு பிளானட்டை அழிக்கிற அளவுக்கு சக்தி இருக்குது அந்த ஒரு எமினேட்டர்கிட்ட. அந்த ஒரு லார்ட் ரேவேஜர் கிட்ட கண்மூடி நீங்கள் டிஸ்ட்ரக்ஷனை ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு லார்ட் ரேவேஜர் தான். டேரெக்டாக அட்டாக் பண்ணுறவன் தான், செகண்ட் தாட்லாம் கிடையாது. டிஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதான். இவனுங்க அயன் டூ மாதிரியோ இல்லை ஃபேண்டோலியா மாதிரியோ வந்து இன்னும் பேக்ரவுண்ட்லேயோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணுற கேரக்டரும் கிடையாது. ஸ்ட்ரைட் அட்டாக் பண்ணுற கேரக்டர் தான் அந்த ஒரு லார்ட் ரேவேஜர். அந்த லார்ட் ரேவேஜர் நான் பேர் வந்து 1 minute, அந்த லார்ட் ரேவேஜர் பேர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். அந்த லார்ட் ரேவேஜர் வந்து டேரெக்டாக லைக் வந்து அட்டாக் பண்ணுற அந்த ஒரு இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ் பண்ணுற அந்த இயான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயான் ஆஃப் நெஹிலிட்டி. நம்ம போன நம்ம வந்து பெனகோனி அந்த இதில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, ஆக்ரான் அவங்களோட எமினேட்டர். ஸோ அந்த இயானை தான் வந்து இவர் டேரெக்டாகவே ஃபோர்ஸ் பண்ணுற இந்த லைக் இது பண்ணுறவங்க ஜஃபரோ. ஸோ ஜஃபரோவை அழிக்கணும்னு வந்து கிளம்பின ஒரு லார்ட் ரேவேஜர் தான் இந்த இவங்க யார் ஜஃபரோவில் லைக் வந்து நெஹிலிட்டி வந்து இது பண்ணுறாங்க ஜஃபரோ. ஸோ அந்த ஒரு இது பண்ணி அது கூட ஒரு சண்டை நடக்கும். ஆல்மோஸ்ட் அது டிஃபீட் பண்ணிடும் லைக் நம்மளை வந்து. அப்போவும் நம்ம விடாமல் வந்து லைக் வந்து ஒரு ஃப்ளேமாகவே மாறிடும். ஒரு வெஞ்சன்ஸ் நினச்ச ஒரு ஃப்ளேமாகவே மாறி லைக் வந்து கிட்டத்தட்ட அந்த கிளிப்பு காமிச்சிருப்பாங்க, ஒரு 3 இல்லை 4 கேலக்ஸியை வந்து ஃபைனான் மட்டுமே வந்து லைக் போகிற போக்கில் வந்து லைக் வந்து இது பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த கேமில் டிரெக்டே அது நடந்திருக்கு ஆக்சுவலி, சும்மா ஒன்றும் இல்லை. அந்த கேமில் நடந்தது 3-4 கேலக்ஸியை அழிச்சிட்டு போய் அந்த இயானையே வந்து ஒரு கிராச் பண்ணியிருக்கும். லைக் வந்து பார்த்திங்கன்னா அது சும்மா கிடையாது, இயானை டச் பண்ண முடியாது யாராலையும், சும்மா ஜஸ்ட்டு பார்க்க மட்டும்தான் முடியும். அதுவும் இயானை நினச்சா மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த இயானை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு இயானையும். அந்த இயானை டச்சில் லைக் வந்து ஒரு ரத்த அளவுக்கு கிரேஸே பண்ணியிருப்பான் அந்த ஃபைனான். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக மாறியிருப்பான் ஃபைனான் ஆக்சுவலி, லிட்ரலி. ஸோ இதுதான் வந்து இந்த ஆம்ஃபோரியஸ்லேயே பீக்கான ஒரு இது. ஓகேங்களா? மீன்வைல் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 7th இந்த சின்ன சின்ன பேக் ஸ்டோரிங்கிறது ரன் ஆகும். அதை வந்து செப்பரேட்டாக நான் வந்து அடுத்த பாட்டில் சொல்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனானோட எண்டிங்கை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த ஃபைனானோட எண்டிங்கில் அந்த லாஸ்ட் இயர் சொல்லியிருப்பாங்க, என்னோட விஷயம் என்னென்னா வந்து எல்லாத்தோட விஷயம் வந்து காப்பாற்றணும், எல்லா விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணணும், காப்பாற்றணும், ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி பண்ண முடியல நாளைக்கு அதை நான் எடுத்துகிட்டு போய் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஓகேவா? அந்த மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் ஃபைனான். தென் லாஸ்ட்டாக வந்து நம்ம சைரினை மீட் பண்ணியிருப்போம். லைக் வந்து எப்படி நம்மளால் மீட் பண்ண முடியுது? ஆல்மோஸ்ட் இந்த சைக்கிள்ங்கிறது எண்ட் ஆகிடுச்சு, எப்படி வந்து நம்மளால் வந்து சைரினை மீட் பண்ண முடிஞ்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து இந்த ஆம்ஃபோரியஸ் ஸ்டோரியில் நம்ம இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த சைக்கிள் வரைக்கும் நம்ம இல்லை. இந்த சைக்கிளில் நம்ம என்டர் ஆனனால நம்ம அந்த ஸ்டோரியில் இருக்கனால ஒரு புது எண்டிங் வந்து இதுக்கு மேலே வரும்
இது மாதிரி ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி சைரினே சைரின் தான் அந்த மெம், அதாவது சைரனோட மெமரியில் க்ரியேட் ஆனது தான் அந்த மெம்முங்கிறது. மெம்மும் சைரினும் ஒன்று தான் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரிங்கிறது மூவ் ஆகும். ஒரு ஹாப்பி என்டிங்காக போகிறதுக்காக அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆகும். இந்த மாதிரி சொல்லிட்டு தான் இந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க. சீரியஸ்லி ஒன் ஆஃப் த ஒரு எப்பிக்கான ஒரு இதுதான் அந்த 3.4ங்கிறது பார்த்தீங்கன்னா 3.5 வரையும் தான் இப்போ வரையும் ரீச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்ட்லாம் நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ அதில் என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஆல்.